தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள், சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிற வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை தருமபுரி ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், வருகால தமிழகத்தின் நட்சத்திரம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, ஏசி சண்முகம், புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளெல்லாம் சேர்ந்து நடைபெற இருக்கின்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அதில் நமது தொகுதியில், இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய சகோதரி அவர்களை வெற்றி பெற செய்வதுதான் நமது கடமையாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் டி.கே. ராஜேந்திரன் அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சரவணன் உட்பட அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகிற வரவேற்று, இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் ஒருவருக்கு ஒருவர் நம்மிடத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் போட்டியிடுகின்றது பாட்டாளி மக்கள் கட்சி என்று இருந்தாலும் முதலமைச்சராவது அண்ணன் எடப்பாடியார் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதற்கு அனைவரும் முழு மூச்சோடு பாடுபட்டு இந்த 15 நாள் தான், என்ன கூப்பிடல, உன்னை கூப்பிடல, உன்னை மதிக்கல, என்ன மதிப்பில்லாம் இல்லை. என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறப்ப கூப்பிட்டா வாங்க, கூப்பிடலாம் வராதிங்க அப்படி நினச்சிக்கங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்களே வேட்பாளர் நிற்கிறன்னு நினச்சிக்கங்க. முதலமைச்சர் ஏன்னா நின்று போன திட்டங்கள், உதாரணத்துக்கு கிராமத்துக்காரனா ஆடு வாங்க முடிச்சா, மாடு வாங்க முடிச்சா, வீடு வாங்க முடிச்சா, கோழி வாங்க முடிச்சா, ஸ்கூட்டர் வாங்க முடிச்சா, தாலி தங்கம் வாங்க, இதெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் இருந்தால் வரணும்னு சொல்லி சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். தருமபுரி மாவட்டத்திற்கு நான் ஏற்கனவே பேசுகிறப்போ மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சொல்லுவாங்க, போராடுவதற்கு என இருக்கின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, நிறைவேற்றுவதற்கு இருக்கின்ற ஒரே இயக்கம் அதிமுக. இந்த நாட்டிற்கு என்ன தேவை என்பதை தினந்தோறும் அவர்கள் யோசனை செய்து சிந்தித்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது அதிமுக. இது மிகப்பெரிய ஒரு இணைப்பு. அதே போல மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இணக்கமாக இப்பொழுது இருக்கிறோம். மீண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக ஒன்றை போராடுவோம், வெல்வோம் என கூறி நன்றி கூறுகிறேன்.